உறவுகளுக்கு வணக்கம். மக்களுக்காக என்றென்றும் காங்கிரஸ். இது வெறும் வார்த்தைக்காக சொல்லல, நிஜமாவே மக்களுக்காக, மக்களோட பாதையில காங்கிரஸ் என்றென்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு கல்வியில இந்தியா முக்கியமான இடத்துல இருக்கு. ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸ்பென்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டிடியூட் உருவாக்குனது மட்டும் இல்லாம அதற்கு ஃபவுண்டேஷன் போட்டதும் காங்கிரஸ் தான். இந்த படிப்பை எல்லாராலையும் படிக்க முடியும். கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களும் படிக்கலாம், நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளும் படிக்கலாம். நல்ல மார்க் எடுத்தா பணம் வசதி இல்லாத பிள்ளைகள் படிக்கலாம். இப்படி எல்லாருமே படிப்பதற்காக மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை கொண்டாந்தது காங்கிரஸ் தான். கல்வி என்று சொன்னாலே காமராஜர் ஐயாவை தாண்டி எப்பவுமே கிடையாது. கல்விக்காக ஐயா எடுக்காத முயற்சியும் இல்லை, போடாத திட்டமும் இல்லை. மதிய உணவு திட்டம், ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு பள்ளி, இலவச கல்வி, இலவச சீருடை, கல்வி விரிவாக்கம் சொல்லிட்டு நிறைய செஞ்சாங்க ஐயா. பசி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறமா கல்வி கொடுத்து அனைவருக்காகவும் யோசித்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள், ஐயா அவர்களுடைய வழியில் வந்த ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவர்களும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமான திட்டங்களை கொண்டு கொடுத்து காங்கிரஸ் என்றென்றும் மக்களுக்கான ஒரு பேரியக்கம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக என்றென்றும் காங்கிரஸுடன் தொடர்ந்து பயணிப்போம். காங்கிரஸ் பேரியக்கத்தை வலுப்படுத்துவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.